ஏய் வெண்ணிலா, அம்மா வாமா. எப்போ வந்தீங்க? இப்பதான் அத்தை, ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. வாங்க மாப்பிள்ள. ஆமா. என்ன தேர்ற? மகாவியும் செல்வத்தையும் தானே? ஆமா. செல்வம் காரை பாபு வீட்டுல விட்டு வர்றதுக்கு போயிருக்கான். மகா உள்ள இருக்கா. என்னது, உள்ள இருக்காளா? எல்லாரும் வெளியே தானே இருக்கீங்க, அவ மட்டும் உள்ள போயிட்டாளா? யார கேட்டவ உள்ள போனா? யார கேட்டு மகா உள்ள போனோம்? என்ன கேட்கணும்? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? இருங்க வரேன். கௌரி சொன்னா கேளு. கௌரி, காட்டுமல்லி மாதிரி நல்ல மனசு இருக்கிற பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணி இந்த செடியை கொடுத்திருக்கா. அத உன்னோட வாக்காவே நான் நம்புறேன். அந்த வாக்கு நிறைவேறி இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும். அத்தையோட மனசு சந்தோஷமா குளிரணும். ஏ மகா, யார கேட்டு நீ வீட்டுக்குள்ள வந்த? வாடிங்க. என்னாச்சு? வா வெளியே. என்னாச்சு? வெளியே வா சொல்றேன். வான்னு சொல்றேன்ல. அத்தை, ஏய், அத்தை, என்ன பண்றீங்க? விடுங்க. கௌரி, ஏய் ஏ கௌரி, என்ன பண்ற? மொத்தமாவே முத்தி போச்சா உனக்கு? நீங்க பேசாதீங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இது வீட்டுல இருக்க கூடாது. கிளம்பி போயிட்டே இருக்கணும். எதுக்கு போகணும்? எங்க போகணும்? நான் எதுக்கு இங்க இருந்து போகணும்? ஏன்னா உனக்கு இந்த வீட்டுல வாழறதுக்கு தகுதி இல்ல. அதனாலதான் சொல்றேன். தகுதி இல்லையா? என்ன தகுதி இல்ல? எதை வச்சு என் தகுதியை நீங்க முடிவு பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. உனக்கு புரிஞ்சாலும் புரியலன்னு தானே நீ சொல்லுவ. உனக்கு புரியுற மாதிரி நான் தெளிவாவே சொல்றேன். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கிற தகுதி உனக்கு இல்ல. அதனால இந்த வீட்டுல மருமகளா வாழறதுக்கும் உனக்கு தகுதி இல்ல. என்ன அத்தை? ஏண்டி, ஏற்காட்டுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா என் பொண்டாட்டிக்கு நம்பிக்கை இல்ல, பண்ண முடியாதுன்னு என் பிள்ளை என்கிட்டயே சொல்றான். நீ நல்லவ மாதிரி அந்த குலப்பெருக்க வேள்விக்கு போயிட்டு பாதியிலேயே கிளம்பி வந்துட்டல. உனக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பிறக்காதுன்னு அந்த சாமியார் உனக்கு சாபம் கொடுத்தாரா இல்லையா? என்ன கௌரி சொல்ற? குழந்தை பிறக்காது சாபமா? நம்ம மகாவுக்கா? மகா என்னமா சொல்ற உங்க அத்தை? மாமா, அவர் ஒரு சாமியாரே இல்ல, ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மந்திரவாதி. மந்திரவாதியோ தந்திரவாதியோ, உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது உண்மையா இல்லையா? அவர் சாபம் கொடுத்தது உண்மையா இல்லையா? அவர் சாபம் கொடுத்தாரத்த. ஆனா ஏய் நிறுத்துறி. இந்த ஆனா ஆவண்ணா கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது உறுதி ஆயிடுச்சுல. இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள நீ அடி எடுத்து வைக்க கூடாது. அத்தை, ஏன் மகாவை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அங்க போன இடத்துல எவ்வளவோ பிரச்சனை, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு தெரியுமா? மகா சொன்ன மாதிரி அந்த சாமியாரு பெரிய ஃப்ராடு. அந்த ஆளு விட்ட சாபமெல்லாம் பலிக்கவே பலிக்காது. மகா பாவத்தை தேவையில்லாம அவளை திட்டாதீங்க. வந்த கொஞ்ச நாள்லயே மகாவை பத்தி மாப்பிள்ள நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. முழுசா 2 வருஷம் ஆகியும் உன்னால மகாவை புரிஞ்சுக்க முடியல. இவன் நடிப்பை பார்த்து நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்கன்னு நினைச்சேன். மாப்பிள்ள, உங்களையும் இப்படி நடிச்சு ஏமாத்திருக்காளே, இவளை பத்தி தெரியாம நீங்களும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. இவனுக்கு மகாவை பத்தி தெரியாதா? அம்மா, உனக்கு தான் ஜீவாவை பத்தி தெரியல. சரி, எல்லாத்தையும் விடு. இந்த மாதிரி காரணத்தை சொல்லி மகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி மீனாட்சி மகாவை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப நீ மகாவை அனுப்புனா அவ எப்பவுமே வரமாட்டா கௌரி. வேணாங்கிற. இப்படி ஒருத்தி என் வீட்டுக்கு வேண்டாம். இவ அம்மா வீட்டுக்கே போய் அவ அம்மா கூட சந்தோஷமா இருக்கட்டும். நானாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ஏய், உனக்கு இந்த குடும்பத்து மேல எப்பவுமே அக்கறை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு என் புருஷனும் என் குடும்பமும் தான் முக்கியம். இந்த குடும்பத்துக்கு உன்னால வாரிசை பெத்து கொடுக்க முடியாதுங்கிறப்போ உன் நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. போடி கௌரி, ஓடி. மா, என்னமா பண்றீங்க? ஒரு தடவை 2 தடவை இல்ல, 1000 தடவை சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் வாரிசு பெத்து கொடுக்க வக்கில்லன்னு மகா மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க.
குழந்தை பெத்துக்க வக்கில்லாதவ நானா இருந்தா என்ன பண்ணுவீங்க? என்னையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவீங்களா? டேய் செல்வம், நான் ஆமா. உன்ன அப்படி கேள்றா செல்வம். 4 பிள்ளைங்களை பெத்து வளர்த்தோம், ஒரு தாய்ங்கிற சாணத்துக்கே லாய்க்கில்லாம போயிட்டு இருக்கா உங்க அம்மா. டேய் செல்வம், இவர் பேசுறதெல்லாம் கேட்டு பேசாதீங்க. குழந்தை பிறக்க லேட் ஆகிறதுக்கு காரணம் மகான்னு அவளை வெளியே அனுப்புறீங்களா? இல்ல மகாவை வெளியே அனுப்ப இது ஒரு காரணமா யூஸ் பண்றீங்களா? டேய், இவகிட்ட நான் காசு படத்தை பத்தி பேசுறத கூட விட்டுட்டேன். நான் கேட்டதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்டா. என் பூவையும் பொட்டையும் பறிச்சிடாதேன்னு கேட்டேன். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்டேன். அதை இவளால கொடுக்க முடியாதுன்னு தானே அந்த சாமியார் இவளுக்கு சாபம் கொடுத்தாரு. மா, அந்த ஆளு தான் ஒரு போலீஸ் சாமியார்னு சொல்றாங்கல்லம்மா, அதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு தேவையானது மட்டும் தாண்டா அவங்களுக்கு புரியும், மத்த எதுவுமே புரியாது. டேய், அது உன் பொண்டாட்டிக்கு. இவளை நல்லவளாக்கணுங்கிறதுக்காக என்ன கெட்டவளாக்காத செல்வம். உன்னை யாரும் கெட்டவளாக்கல கௌரி, நீயே ஏதோ ஆயிட்டு இருக்க. சாமியார் என்ன சொன்னா உங்களுக்கு என்ன? நீங்க சாமியாரிய பார்க்க சொன்னீங்க, காட்டுமல்லியை தானே பார்க்க சொன்னீங்க. சாமியார் சாபம் கொடுத்தது மட்டும் தான் உங்களுக்கு வந்துச்சா? ஏன் சாமியார் பத்தி சொன்னவங்க காட்டுமல்லி என்ன சொன்னான்னு சொல்லல? சொல்ல மாட்டாங்க. அது சொன்னா மகா மேல உங்களுக்கு கோபம் வராதுல்ல, அதனால சொல்ல மாட்டாங்க. ஏய், என்ன தேவையில்லாம என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்க? நான் ஒன்னும் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லல, நடந்ததை தான் சொன்னேன். வெண்ணிலா, நீ நடத்தணும்னு நினைக்கிறத தானே சொன்ன. மகாவுக்கு குழந்தை பிறக்கும், உன்னால ஒரு உயிரை உருவாக்க முடியும்னு நீங்க பார்க்க சொன்ன காட்டுமல்லி சொல்லி அனுப்பிச்சிருக்கா. உண்மையிலேயே காட்டுமல்லி பண்ண வேண்டிய பூஜையை தடுத்து எங்களை வச்சு அந்த சாமியார் வேற ஏதோ பூஜை பண்ணியிருக்கான். அவன் பண்ண வேலைக்கு இப்ப அவன் உயிரோடவே இல்ல. என்ன உயிரோட இல்லையா? ஆமா திவ்யா, அங்க போனதுல இருந்து பேய் பிசாசு மந்திரம் எந்திரம்னு ஒரே தலைவலி. அது நமக்கு வந்த பிரச்சனையா இருந்தா கூட பரவாயில்ல, யாருனே தெரியாதவங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் இந்த மகா தலை மேல தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாரையும் பேய்கிட்ட அடி வாங்க வச்சதுதான் மிச்சம். அடினா அடி, பேய் அடினா என்னன்னு அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. நல்ல வேளை, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. உங்க பொண்ணு இனிமே எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்க பார்த்தேன். ஆமா, அப்படி வெளுத்துட்டு இருக்கா. அப்பா, என்ன சொல்றீங்க? பேய் அடிச்சுதா? ஐயோ, அது ஒரு பெரிய கதை அத்தை. நாங்கெல்லாம் ஏற்காட்டுக்கு போனோம்ல. என்னடா உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஹோட்டல்ல நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு எங்களை கொல்ல பாக்குறீங்கன்னு உங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அவங்களே வாலண்டரியா வம்பு கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு? நீங்க வாங்க. காலங்காலமா நாங்க செஞ்சிட்டு வர்ற வேள்வியை பழிக்கிற உனக்கு குழந்தை சுமக்கிற தகுதி இந்த ஜென்மத்துல இல்ல.